அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நாம் மிராக்கிள் லைஃப் அப்படின்றத பற்றி நாம் பார்க்குறதுல பாகம் 2 2வது பதிவு மிராக்கிள் லைஃப்பில். இப்போ எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பெருசாக மனசில் நினச்சிக்கிட்டு அந்த வாழ்வியலை பற்றியே அவர்களுடைய அந்த சிந்தனைகள்லாம் இருக்குது. ஆனால் பரிணாமம் என்ன பண்ணுது அப்படின்னா, இயற்கை பேராற்றலினுடைய இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த பரிணாமம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கப்படுகின்ற அந்த தரமான சிந்தனைகளை தான் அந்த பரிணாமம் எடுத்துக்குது அப்படின்றோம். சரி, உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூளைக்கு நாம் ஒரு நிமிடம் ஒரு மணி நேரத்தில் 60,000 தகவல்களை நாம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரி, அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம் ஒரு 18 மணி நேரம் விழிச்சிருப்போம் அப்படின்னா எவ்வளவு தகவல்கள் நம்முடைய மூளைக்கு தரோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த எல்லா தகவல்களும் நம்முடைய அந்த மூளைக்கு ஒரு மரபணுவில் பதியுதா அப்படின்னா அதுதான் இல்லை. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய வெறும் 4.4 விழுக்காடு மட்டும்தான் அந்த மூளையில் பதிய செய்கின்ற தகவல்களாக நாம் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன, நம்முடைய ஒரு நாள் நாம் வாழுற வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரெயின் அதற்கு தேவையானது, அதாவது உயிருக்கு தேவையானது. நமக்கு 1000 விஷயங்கள் தேவைப்படலாம். நமக்கு கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளோன்னு தேவைப்படலாம். கிரிக்கெட்டில் யார் என்னென்ன செஞ்சுரிகள் அடிக்கிறாங்கன்னு தேவைப்படலாம். இன்றைய அரசியலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்குதுன்னு நம்ம தேவைப்படலாம். அல்லது அக்கம் பக்கம் இருக்கிற மனிதர்களுடைய செயல்பாடுகள் என்னென்ற விஷயங்கள் நமக்கு தேவைப்படலாம். காசிப் சொல்கிறது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தேவைப்படலாம். ஆனால் நம்முடைய உள்ளே இருக்கின்ற அந்த மிக அற்புதமான அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த பரிணாமத்திற்கான ஒரு கூடு, அதாவது சாய்ஸ் எடுத்துக்கும் பரிணாமம். அதற்கு பார்த்திங்க அப்படின்னா நாம் சிந்திக்கிறதுல 0.04% தான் எடுக்குது அப்படின்றத நாம் பார்க்குறோம். அப்போ மற்றது எல்லாத்தையும் எடுத்து தள்ளிடும். சார், இப்போ நீங்கள் எதை நீங்கள் கான்க்ரீட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றத திரும்ப 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 ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும் பொழுது மட்டும்தான் அது. உதாரணமாக நாம் எதையாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் இருக்கேன், எனக்கு அக்குபஞ்சரை நல்லா கற்றுக்கணுன்னு ஆசை. அப்போ நான் அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அந்த அக்குபஞ்சரினுடைய அந்த செயல்பாடுகளையும் அது உடலில் ஏற்படுத்துகிறதெல்லாம் நான் மறுபடியும் அதை நாம் ஏற்படுத்திக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் அது மனதில் பதியும். பட் இந்த மனதில் பதிகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா, நாம் இந்த தகவல்கள் படி நாம் என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ட்ரைவியல் திங்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் நுகர்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மூளை நம்மளுடைய இதில் பதிய வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் பைத்தியமாக தான் தெரியணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அரசியல்லேருந்து தனிநபர் வாழ்க்கையிலேருந்து எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்பில்லாத ஒரு மாதிரியான ஒரு நிலை தான் போய்ட்டுருக்குது. அரசியல்லாம் பாருங்கள், காலையில் ஒன்று பேசுகிறாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுகிறாங்க. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க, இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்துட்ட போது ஒன்று பேசுகிறாங்க. குடும்பமான வரைக்கும் இந்த பொதுமக்களினுடைய நலன், நாம் இந்த மக்களுக்காக தான் வாழறணும் இல்லாமல் தன்னுடைய பதவி பறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறாங்க. அப்போ உண்மையிலேயே இவர்கள் இந்த மனிதர்களை நேசித்து தான் இவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அதுதான் இல்லை. அந்த அதிகார போதைக்காகவும் அதிலிருந்து அந்த அரசியலிருந்து வர்ற பணத்துக்காகவும் தான் இவர்கள் எல்லாரும் அரசியல் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. இப்போ ஒருத்தர் ஜெயிச்சு அடுத்து வந்துட்டார், அவர் ஆட்சி பண்ணுறாரு. அவருடைய ஆட்சிகளை என்னன்றத பொறுமையாக இருந்து பார்த்து அவர் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுறதுன்ற போகிற விஷயங்கள், பண்புகள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா தோற்றவர்களுக்கு அவர்களை பாராட்டிட்டு நீங்கள் வென்றுட்டீங்க, நீங்கள் இதுக்கப்புறமா நல்ல ஒரு ஆட்சியை கொடுங்க, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மாட்சிலாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ
ஒரு பொறாமை குணம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளில் வந்து இவர்கள் மக்கள் வந்து வந்துட்டாங்க. இது வந்து தனி மனிதனுக்கும் உண்டு. இப்போ நான் வந்து ஆட்சியிலனா அது இப்போது இன்றைய ட்ரெண்டில் என்ன நடக்குதோ அதை சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிக்குன்றதுக்காக வந்து இந்த அரசியல் பற்றி நான் எடுத்து பேசுகிறேன். இதே தான் நம்ம தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. நம்முடைய இன்னொருத்தர் வந்து நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து அவர்கள் வந்து ஒரு விதமான ஒரு பொறாமை உணர்வு வந்து அவர்களுடைய மனதில் வந்துட்டு அது வந்து நம்முடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பெணாத்துறது. உதாரணமாக ஒருத்தன் தன்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளை மதிக்கிறோமா முதல்ல? நாம் போய்ட்டு அடுத்தவன் காலில் விழணுன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இவன் இதை எனக்கு பண்ணுவானா அவன் எனக்கு பண்ணுவானான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போனா என்ன? நாம் நம்மளை மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போ முதல்ல உன்னுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்தீர்களானால் பிறருடைய மதிப்பு வந்தாலும் லாபம், வரலனாலும் நமக்கு எந்த நஷ்டம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீவனுடைய அந்த மதிப்பை உணர்ந்து தான் நம்ம வாழறோமா? பல பேர் வந்து ஜீவன்னா என்னன்னே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கிறான். சாதியை பிடிச்சிக்கிட்டு, மதத்தை பிடிச்சிக்கிட்டு, அவன் சம்பாதிக்கிற பணத்தை பிடிச்சிக்கிட்டு, அவனுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் பிடிச்சிட்டு இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்கிறான். மாறாக வந்து இந்த உடம்பும் உயிரும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, அது எவ்வளோ வந்து எத்தனை காலம் இந்த பூமியில் கடந்து வந்திருக்கு, ஒரு செல்லினுடைய உற்பத்தி எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் மரபணுக்கள் எவ்வாறு வேலை செய்யுது, இப்போ நாம் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து இந்த சிந்தனைகள்லாம் எங்கே போகுது, நமக்கு எந்த இடத்துல வைக்கப்படுகிறது. நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 50 வயது ஒருத்தருக்கு ஆகுது. இன்றைக்கி நைட்டு வந்து படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில் எதையாவது ஒரு சிந்திக்கணும் அப்படின்னா, ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு, எடுத்து மனசில் வருது. இது எங்கேருந்து வருது? ஏன் பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மனதில் பதிகிறதில்ல, சில விஷயங்கள் மட்டும் மனதில் பதியுது அப்படின்றதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்குறதில்ல. அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய மனித மனம் என்பது ஒரு பன்னாடை மாதிரி இது வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு கிடக்குது. அதுதான் இந்த மாதிரி பன்னாடைகள் அதிகமாக வரும் எதிர்காலத்தில்னு சொல்லிட்டு தான் பிரபஞ்சத்தில் இந்த மூளையெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இவன் மூளைக்கு வர்ற எல்லா தகவல்களையும் இவனுக்கு வந்து மனதில் பதிய வச்சா இவன் மென்டல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 0.04% மட்டுமே அவர்களுக்கு, அதுவும் எது ரொம்ப முக்கியமோ அதை வந்து பதிய வைக்குது இந்த மூளை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மூளைக்கே வந்து சவாலாக நம்முடைய கவலைகள்லாம் நாம் வந்து நம்முடைய மனதில் பதிய வச்சுக்கிறோம். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நாம் என்றைக்காவது அசை போட்டிருக்குமா அப்படின்னா இல்லை. அவர்கள் அந்த குறை செஞ்சிட்டாங்க, இவங்க இந்த குறை செஞ்சிட்டாங்க, இவர்கள் என்னை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. மாறாக நம்ம எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணோம்? நம்ம பண்ண துரோகம் கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா அது வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்காக பண்ணிக்கிறது. ஸோ அப்போ நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரதில்லை. யாராவது ₹1 பைசா கொடுத்துட்டோம் அப்படின்னா, நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு 1000 இல்லை 1,00,000 தடவை நம்ம சொல்லி காட்டுவோம். ஆனால் நம்ம செய்கிற தவறுகள், நாம் வந்து பிறருக்கு செய்கிற தவறுகளை அப்பப்போவே நாம் மறந்துடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு வந்துன்னா நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, சினிமாவில் ஜாலியாக. இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையில் இந்த தவறை தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்போ ஒரு பிரச்சனை நமக்கு வந்தால் அது பெரிய பிரச்சனை, அடுத்தவர்களுக்கு வந்தால் அது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளால் பிறர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, அது சமாளித்து ஒன்றும் இல்லைப்பா, அது ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது தான்ப்பா. அது நாம் ஒரு நேரத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு தவறான வார்த்தையை ஒருத்தர் சொல்லிவிடுவோம். அதை ஈஸியாக எடுத்துக்கப்பா. ஒரு திட்டிடும், ஒரு மனசில் நொந்து நம்ம சொல்லிவிடுறோம், திட்டுறோம். ஆனால் அதை வந்து அவங்க ரொம்ப லகுவாக எடுத்துக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து அவர்கள் வந்து ஒரு தவறை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த தவறை வந்து அவர் செய்தாருன்னு அந்த தவறையே பிடிச்சிக்கிட்டு அந்த உறவையே நம்ம நாசம் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான். இது ஏன் நீங்கள் புறத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த ஜீவனாகப்பட்டது, இந்த உயிராகப்பட்டது, இந்த உடலாகப்பட்டது நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்துன்றதை நாம் ஒரு நிமிஷம் கூட சிந்தித்து பார்க்குறதே கிடையாது. அதனால தான்
இதை வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நம்ம நம்முடைய உடம்புடைய ஆரோக்கியத்தையும் உடம்புடைய அந்த நல்ல நிலையையும் நாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறோம்? உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு காரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு அதை வந்து மாதமாக கரெக்டாக வந்து கேரேஜில் அனுப்பிச்சி அதை பழுது பார்த்துட்டு அதற்கு வந்து யானை கட்டி தீனி போடுற மாதிரி டெய்லி வந்து பெட்ரோலை போட்டு இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலை என்ன? ஏறக்குறைய ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னா 15,000 வந்து பெட்ரோல் மட்டுமே அதுக்கு போட்டு அதை நம்ம கார் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பல இடத்துக்கு போகிறதெல்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஜீவனுக்கு நோய் நொடி வராமல் இருப்பதற்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் மருந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. 4 லைஃப்னு ஒரு கம்பெனி கொடுக்குது ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் மருந்து. அதை வாங்கி சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வரும், நோய் நொடி இல்லாமல் எதிர்காலத்தில் வாழலாம், ஏதாவது கிருமிகள் வந்தால் அது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதே வந்து ஒரு காரோ அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம்னா உடனே பண்ணுவாங்க. பல பேர் இருக்காங்க சாரிட்டி ஒர்க்கு, யாராவது வந்து 100 ரூபா கேட்டால் 1000 ரூபா கொடுப்பாங்க பெருமைக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கணும் அப்படின்னா அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சாதாரணமாக தான் இருக்குது. உதாரணமாக ஒரு தலைவலி வருது, உடனே போயிட்டு ஒரு 650 ஒரு மாத்திரை ஒன்று வாயில் போட்டுக்க வேண்டியது. அந்த 650 மாத்திரையை நம்ம வாயில் போடுறதுனால ஒரு எக்ஸ் 650ன்னு ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு உடனே அடுத்தது நான் தயாராகிட்டேன் அடுத்த வேலை செய்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் இதனால் வந்து என்ன பின்விளைவு வருதுன்றதை அவங்க யோசிச்சு போக மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி போட்டு கடைசியில் வந்து போயிட்டு படுத்துட்டு ஐசியூவில் படுத்துட்டு இத்தனை லட்சம் செலவு பண்ணேன், அத்தனை லட்சம் செலவு பண்ணேன், இத்தனை ஸ்டண்ட்டு வச்சேன், அத்தனை ஸ்டண்ட்டு வச்சேன், இத்தனை பைபாஸ் சர்ஜரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைமையில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ இதை நான் என்ன வந்து சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜீவன் இப்போ உதாரணமாக நாம் வந்து வாழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் யாரால் வாழ்ந்துட்டுருக்குறோம்? அடுத்தவங்க வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த ஜீவனால் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்றது வந்து பெருவாரியான பேர் வந்து மறந்தே போயிடுறாங்க. இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, மூச்சு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அடுத்த 6 மாதத்தில் 6 மணி நேரத்தில் வந்து நம்ம உடம்பு அழுகி போயிடும் அப்படின்றது இல்லை. அப்போது எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்பையும் உயிரையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த முக்கியமான விஷயத்தை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம் தான் ராஜா, வேறு யாரும் இல்லை. அப்போ தனக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய அதிசய சக்திகளை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் வந்து அடுத்தவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு வராது. இப்போ நீங்கள் வந்து என்னை மதிக்கணும் அப்படின்றது மதிப்பு எப்படி இப்போ வரும்? இப்போ என்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு மதிப்பு வரும். இப்போ என்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் மதிப்பீங்களா? இல்லை. காரணம் என்னென்னா அவனை போய் பார்க்குறதுனால நமக்கு என்ன வரப்போகுது? இல்லை. அப்போ அந்த மாதிரி பயன் கருதி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது தான் இந்த புற உலக இயக்கம். ஆனால் பயன் கருதாமல் நமக்கு வந்து வரப்போகின்ற நோயை வந்து கணித்து அதற்கேற்றவாறு நோய் எதிர்ப்பு அணுக்களை உற்பத்தி செய்து இந்த உடல் முழுவதையும் வந்து பாதுகாக்கின்ற ஒரு வேலையை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் செய்யுது அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? அதற்கு என்ன தேவைன்றதை நாம் சிந்தித்து பார்த்துருக்கோமா? நமக்கு பட்டாடை வேணும் அப்படின்றோம், நல்ல வந்து 1 கோடி ரூபா வாட்சி வேணும் அப்படின்றோம், 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து கார் வேணுன்றோம், ஒரு ஏசி வேணுன்றோம். ஆனால் இந்த உடம்புக்கு எது ஏற்புடையதுன்றதை வந்து நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? உண்மையிலேயே இந்த உடம்புக்கு ஏற்புடையது எது? இந்த உடம்புக்கு ஏற்புடையது அளவான முறையான ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான உழைப்பு முறை. அதுதான் வாழ்வியல். அந்த உழைப்பு நமக்கு இல்லை, நம்ம வந்து ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா யோக பயிற்சி இல்லை அப்படின்னா இந்த எல்லா ஜாயிண்ட் வந்து அந்த நல்ல இயக்கம் பெறலை அப்படின்னா உங்களால் நல்ல உடல் ஆரோக்கியமாக வாழவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்டும் நாம் வந்து நமக்கு வந்து அதற்கான வந்து வேலைகளை கொடுக்குறோமா அப்படின்னா கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன ஆகுது, அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. நாம் என்ன பண்ணுறோம், இதயத்தினுடைய செயல்பாடு சரியில்லை, ராஜ உறுப்புகளில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்துக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்குறோம்.
அப்போ இயல்பான அந்த வாழ்வியலை வந்து யாராவது வந்து மதித்து நடக்கிறாங்களா அப்படின்னா, அந்த மாதிரி மதித்து நடக்கிறவங்களால மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது. இன்றைக்கி வந்து இந்த சிரோப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஜாயிண்ட் இருக்கோ அதை உடச்சி நட்டை உடையிற மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி வரும், அந்த நைட்ரிக் ஆசிடோடைய சவுண்டு. அப்போ இந்த நைட்ரிக் ஆசிடோட சவுண்டு எதனால் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக உடம்பில் இருக்கிற அத்தனை ஜாயிண்ட்டையும் நீங்கள் இயக்கக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்வியல் இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து அக்குமுலேஷன், ஜாயின்ட்ஸில் அக்குமுலேஷன் இருக்காது. அந்த மாதிரி அக்குமுலேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு வலின்றதே உங்களுக்கு வரும். இந்த வலியை வந்து எடுத்து நாம் உடச்சி விடுறோம். இதுதான் சிரோப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். இதையே வந்து முறையாக நாம் செய்யணும் அப்படின்னா, யோக பயிற்சிகள், யோகா ஆசன பயிற்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயிற்சியை நாம் ஒரு முறையோடு நாம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் நமக்கு வரவே வராது, உடல் வலின்றது வரவே வராது. அப்போ ஒரு மனிதன் வந்து 2 விஷயத்தை பார்த்துக்கணும். ஒன்று, அவனுடைய ஜீரணத்தை சரியாக பார்த்துக்கணும். இன்புட் என்ன போடுறோமோ அது கரெக்டாக போட்டால் தான் சரியான ஜீரணம் ஆகும். அப்போ இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐசியூ, இன்டென்சிவ் கேர் டோர்னு கூட சொல்லலாம், டின்னு சொல்லுங்கள், ஐசிடி சொல்லலாம். அதாவது இன்டென்சிவ் கேர் டோர். இந்த டோரை வந்து எப்போ ஓப்பன் பண்ணோம், எதுக்கு ஓப்பன் பண்ணோம், அதுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டதை வந்து இந்த வாயு உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே அது சரியாக ஜீரணிக்காது, உங்களுக்கு வந்து சத்து வந்து சரியாக கிடைக்காது. இந்த சத்து வந்து உங்களுக்கு விஷமாக வந்து வந்ததுன்னா நோய் நொடிகள்லாம் வந்து பண்ணுறீங்க. 2வது, இந்த 3 ஐம்புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பார்க்கணும். மாலையில் போகும்போதே வந்து எங்கன்னா வந்து பானிபூரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கினே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணுது, அந்த பானிபூரி எடுத்து போடுறதுனால என்ன ஆகுது, பெண்களுக்கு வந்து இன்றைக்கி பெரிய அளவில் மாதவிடாய் கோளாறுகள், யூட்ரஸ் வந்து பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்ன, மாலையில் போயிட்டு அடிக்கடி அந்த பானிபூரியெலாம் அதிகமாக சாப்பிட்றது தான் காரணம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குர்குரே, லேஸு போன்ற விஷயங்கள்லாம் இந்த குழந்தைங்களுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டை அதிகமாக நாம் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. குழந்தைங்களை வந்து தூண்டக்கூடிய அளவில் வந்து அந்த அஜினமோட்டோ போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த ஒரு உப்பு, மோனோசேச்சுரேட்டட் உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இருக்குது. அதை வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஈர்ப்பு தரக்கூடிய அளவில் ஒரு நிறமிகள்லாம் சேர்க்கப்பட்டு அந்த நிறமிகள் மூலமாக புற்றுநோய் போன்ற விஷயங்கள்லாம் வரக்கூடிய அளவில் இந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. அப்போ நாம் வந்து இன்டென்சிவ் கேர்ன்ட்டு போட்டோம்னா நாம் பாதுகாக்கப்படுவோமா, அல்லது நாம் வாழ்வியலை வந்து இன்டென்சிவ் கேரோடு வாழ்ந்தோம் அப்படின்னா, அப்போ நாம் இன்டென்சிவ் கேர் லைஃப் ஸ்டைல். இன்டென்சிவ் கேர்னா என்ன, தொடர்ச்சியாக எது நன்மை எது தீமை அப்படின்றத நாம் உணர்ந்து வாழறது தான். ஒருத்தருக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயம் நாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு நன்மை தருமா தீமை தருமா, முதல்ல அந்த கொஷினை கேட்கணும். இது வந்து எனக்கு தீங்கு செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த தீங்கை விட்டுடணும், நன்மையை மட்டும்தான் நாம் நுகரணும். சரி, நாம் பாட்டுன்னு தீமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுது, அதனால தான் ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம், நாம் கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது. நாம் வந்து அடுத்தவன் நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கஷ்டப்படுறோம். ஆனால் நாமளே நம்ம உடம்பை மதிக்காமல் அதை வந்து இகழ்ந்து தானே இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அடுத்தவன் உன்னை மதிக்கணும்னா நீ ஆரோக்கியமாக இருக்கணும். நீ ஆரோக்கியமாக இருந்தால் உன்னுடைய சிந்தனைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீ சொல்கிற நீ செய்கிற செயல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நீ உன்னை கவனிச்சிக்கலை அப்படின்னா, உன்னுடைய வாழ்வியலை நீ ஒழுங்காக கவனிச்சிக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ, இவனால் வந்து 10 ரூபாய் இவங்ககிட்ட இருந்து நம்மளால் இப்போ லூட் பண்ண முடியுமா, இவன் பாக்கெட்லேருந்து இவங்ககிட்ட இருந்து இதை வந்து அனுகூலத்தை வந்து நம்ம பெற முடியுமா, சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம், அதாவது ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம என்றைக்குமே வந்து திரை போட்டு மறைக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நாம் அதை வெளிப்படுத்திடும். அப்போ என்ன ஆகுது, நம்மளை பார்க்குறவன் வந்து இவன் இப்படி தான் அப்படின்றத வந்து முத்திரை குத்திடு. அந்த முத்திரை என்றைக்குமே நம்மக்கிட்டேருந்து மாற்றவே முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் நம்ம சொல்லாலும் மனதாலும் செயலாலும் அதாவது தன்னுடைய ஜீவனுக்கோ பிற ஜீவனுக்கோ நாம் துன்பங்கள் செய்யக்கூடாது.
இதுதான் வாழ்வியலினுடைய அடிப்படை. இதை இன்றைக்கி யார் கடைபிடிக்கிறான்? பெருவாரியான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய அனுகூலத்துக்கு என்னென்ன தவறுகள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தவறு செஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறேன். அப்போ இன்னும் அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறருக்கு வந்து நாம் ஒரு துன்பத்தை செய்யும் பொழுது அந்த துன்பம் நமக்கு வரும் அப்படின்றது இந்த உலகியலுடைய நேதி. அப்போ நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கும் நான் நல்லது செய்யணும், பிற உயிர்களுக்கும் நான் நல்லது செய்யணும். இன்றைக்கி வந்து நான் ஜல்சா பண்ணணுன்றதுக்காக பல பேருக்கு வந்து தவறான விஷயங்களை கொடுத்து தப்பிதமான வாழ்வியலை கொடுத்து நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஆனால் எதிர்காலம் அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேடாக முடியும். ஸோ அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்தவனுக்கு தப்பு செஞ்சோம்னா தப்பு, அடுத்தவனுக்கு நன்மை செஞ்சோன்னா நன்மை. இதை நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து நமக்கு இனிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த வாழ்க்கையினுடைய மிராக்களை நாம் கண்டுபிடிப்பதற்கு இதுதான் அடிப்படை ஆதாரம். எது? அன்பு, நேர்மை, தயை, கருணை. இதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் மிராக்கிள் லைஃப் கூறி நிறைவு பெறுகிறேன். அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.